நரசிம்ம பெருமான பார்க்கிறோம். பார்த்தா கழுத்துக்கு மேல சிங்க உருவா இருக்கா, கழுத்துக்கு கீழே மனித உருவா இருக்கா. ரெண்டு சேரவே சேராது. என்னால் சேருமே. ஏன்னால் ஒரு சரீரத்தினுடைய ரெண்டு அவயவம் தானே, ஒரே சரீரம். அந்த ரெண்டு நல்லா பொருந்தி இருக்கும் இல்லையோ. அதே மாதிரி இது இத்தனையும் தனக்கு சரீரமாக கொண்டு சேராததை சேர்த்து வச்சிருக்கார் நரசிம்ம பெருமான். அதனால அவரிடத்துல நாம் அத்தனை பேர் சேர்ந்திருக்கோம், கூடியிருக்கோம். இந்த கூடின நரசிம்மனுக்கு ரெண்டாவது நரசிம்மன் உண்டோ? கிடையாது சுவாமி. நரசிம்மனுக்கு ரெண்டாவது உண்டோ? உண்டு. பிரகலாதன் உண்டே. பிரகலாதன நரசிம்மனை தவிர பிரகலாதன் இருக்கார். ஆனா பிரகலாத நாட்டை சேர்ந்திருக்கிற நரசிம்ம நாட்டை இன்னொருத்தர் உண்டோ? அது கிடையாது சுவாமி. இவ்வளவுதான் அத்வைத்தத்துக்கும் விசிஷ்டாத்வைத்தத்துக்கும் வித்தியாசம். அத்வைத்தம் அத்வைத்தம்னு சொல்றோம்னால் அதுல சொல்லப்படுற ஒரே அர்த்தம் பிரம்மம் ஒன்றே உண்மை, அதை தவிர மத்தது அத்தனையும் பொய். ஆனா விசிஷ்டாத்வைத்தத்தில் சொல்லப்படுறது எல்லாமே உண்மை. சித்தும் உண்மை, அச்சித்தும் உண்மை, பிரம்மமும் உண்மை. ஆனா கூடி இருக்கும், விட்டு பிரியவே பிரியாது. அந்த சேர்ந்திருக்கிற பிரம்மத்துக்கு சமமாக மற்றொரு பிரம்மம் இராது. மற்றொரு பிரம்மம் இல்லைங்கிறது தான் விசிஷ்ட அத்வைத்தம். அத்வைத்தம்னா ரெண்டாவது இல்லை, விசிஷ்டன கூடினது. இந்த சேதனா சேதனங்கள் பிரம்மத்தோட கூடி இருக்கும் இல்லையோ, இந்த கூடினதை போல ரெண்டாவது பிரம்மம் இருக்காது. ஆனா சுலபத்துல கூடாது. இந்த கூடாததை கூடி காமிச்சத்துக்கு விசிஷ்டாத்வைத்தம் வேண்டி சொல்லியோ. இப்படி சுவாமி ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டு இருக்கிற வாக்கத்தை ராமானுஜர் ரொம்ப அழகாத்தான் சொல்லிட்டார். என்னால் ஒன்னே ஒண்ணு அழகிய சிங்கர் நரசிம்ம பெருமான் ஆராய்ச்சிட்டே இருக்காரோ இல்லையோ, அவர் கொடுத்த சக்தி என்ன, சேராத ரெண்டு சேர்க்கிற சக்தியை பெருமாள் கொடுத்தார். வேத வாக்கியத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார், சேராத ரெண்டு நல்லா சேர்ந்து படுத்து.